நான் வந்து அம்மாவை கும்பிட வரும்போதே, அம்மா நான் செய்கிற தொழில் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அம்மாவும் குழந்தையும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இன்னைக்கு வரைக்கும் நான் கும்பிட்டு வரேன். ஓ மாஸ்டர் வாராகி தாயே போற்றி. நான் வந்து நாகனம்பட்டி வில்லேஜில் இருக்கேன். என் பேர் ஜி இந்திரா. நான் வந்து நர்ஸாக இருக்கேன். ஒரு முறை வந்த அம்மாவை பார்த்தேன். அதுக்கப்புறமா ஒரு மாசமாக இருக்கிற அம்மா வந்து கோயிலில் வளகாப்பு, இங்கே அஷ்டவாராகி அம்மன் கோயிலில் தான் வளகாப்பு செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செய்ய முடியாமல், அவங்க அம்மாவால் செய்ய முடியாமல் ஆயிடுச்சு. முதல்ல ஆரம்பத்துலேருந்து அந்த அம்மாவுக்கு வந்து இருதய நோய் இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கல. 7 மாதத்துக்கு காரிமங்கலம் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அந்த அம்மாவுக்கு இருதய நோய் இருக்குது அப்படின்னு டாக்டர் கண்டுபிடிச்சி அந்த அம்மாவை தருமபுரி மெடிக்கல் காலேஜ் அனுப்புனாங்க. தருமபுரியிலேருந்து சேலம் மெடிக்கல் காலேஜ் அனுப்புனாங்க. அப்போ நான் வந்து அம்மாக்கிட்ட கும்பிட்டுக்கிட்டேன். அம்மா வந்து அந்த அந்த பொண்ணை வந்து நல்லபடியாக காப்பாற்றி, அம்மாவும் குழந்தையும் எந்த கஷ்டமும் இல்லாமல் காப்பாற்றி வந்தாக்கா, நான் வந்து உனக்கு அம்மானுக்கு வந்து வளகாப்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி அந்த அம்மாவும் சேலம் மெடிக்கல் காலேஜில் போய் 1 மாதம் அட்மிஷன் ஆயிருந்தாங்க. அதுக்கப்புறம் டெலிவரி வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க. காலையிலேயே நான் வந்து அம்மாவை கும்பிட்டு, அம்மாக்கிட்ட பிரசாதம் வாங்கிக்கிட்டு, எலுமிச்சம்பழம், குங்குமம் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு மாசமாக இருக்க அம்மாவுக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா தான் ஆப்ரேஷன் பண்ணி சேலம் மெடிக்கல் காலேஜில் டெலிவரி ஆச்சு. அது ஒரு பெரிய எனக்கு ஒரு இதுதான். பெரிய டாக்டருங்களே, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டே வந்து ஒன்று அம்மாவை தான் காப்பாற்ற முடியும், இல்லை குழந்தைய தான் காப்பாற்ற முடியும், 2 பேரையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்ற சூழ்நிலை ஆச்சு. அப்போ வந்து அம்மா தான் வந்து குழந்தையும் அம்மாவையும் காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. அது எனக்கு பெரிய ஒரு அம்மாவோட சிறப்பாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு மதரும் இந்த மாதிரி இருந்தாங்க. அதுவும் அந்த மாதிரி அந்த அம்மாவை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை. அந்த அம்மா வந்து சின்ன வயசுலேயே ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்க. அந்த மதருக்கும் போயிட்டு நான் அதே மாதிரி அம்மாவை கும்பிட்டு போயிட்டு, அது வந்து தருமபுரி மெடிக்கல் காலேஜ்லேயே டெலிவரி ஆச்சு. அதே மாதிரி அந்த அம்மாவும் குழந்தையும் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து என்னுடைய இதுலேயே வந்து நான் வந்து நான் இருக்கிற ஊர்லேயே ஒரு 15 வருஷமாக இருந்தேன். ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் வேறு இடத்துக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனேன். அப்போவும் வந்து நான் என்ன நினச்சேன்னா, நம்ம இங்கேருந்து நம்ம போயிடுமோ, அம்மாவையெல்லாம் காப்பாற்றின பின்னால் நான் வந்து அம்மாவை வந்து எப்போல்லாம் எனக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நான் அம்மாவை கும்பிட்டு போவேன். எந்த ஒரு சின்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அம்மா வந்து கும்பிட்டு போவேன். எனக்கு நல்லபடியாக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதுக்கு அடுத்து என்னென்னா, ஐயோ நம்ம இந்த இடத்த விட்டு நம்மளை வேற யாரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டோம், நம்ம இந்த இடத்த விட்டு நம்மளை போக சொல்லிடுவாங்களா அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். அம்மா நான் உன் கால் மாட்டிலேயே நான் இருக்கிற காலத்தை வந்து நீ என்னை விட்டு இந்த இடத்த விட்டு என்னை எங்கேயும் அனுப்பிடக்கூடாது அப்படின்னு அம்மாவை வேண்டினேன்.